ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பிலாத்து கேட்குறான், நீ ராஜாவா அப்படின்னு கேட்குறான் பிலாத்து. அப்போ ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன் அப்படின்றார். நல்லா கவனிங்க, என்ன கொடுக்க வந்தாரா? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடு. வெறும் சாட்சி கொடுக்கன்னு சொல்லாங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி. ஏன்னா சாட்சி கொடுக்கன்னா நம்ம நிறைய சாட்சி கேட்டுட்டு இருக்கோம், அந்த சாட்சியெல்லாம் கொடு. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். அந்த வசனத்தை படிக்க போகும்பொழுது எனக்கு ஆவியானவர் சொன்னார், உன்னிடத்தில் இல்லாத ஒன்றை உன்னால் கொடுக்க முடியாது அப்படின்னார். யூ cannot give what you don't have. பேதுரு அலங்கார வாசல்ல போயிட்டு இருக்க போகும்பொழுது ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறான். அவர் சொல்றாரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. இல்லாத ஒன்று அவரால் கொடுக்க முடியாது. அவன் கேட்டது பிச்சை. ஆனா இவர்கிட்ட பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை. சொல்றாரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. அப்ப இவரால் பொன்னையும் கொடுக்க முடியாது, வெள்ளியும் கொடுக்க முடியாது. ஆனா அடுத்து சொல்றாரு, என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஆமென். உங்களிடத்துல என்ன இருக்குதோ அதை தான் கொடுக்க முடியும். அப்ப பேதுரு அறிந்திருந்தார் தன்னிடத்துல என்ன இருக்குதுன்னு. என் ஆண்டவர் இதை பேசிக்கொண்டே இருக்கும்போது சொன்னாரு, உன்னிடத்தில் இருக்கிறத தான் நீ கொடுக்க முடியும், அதே நேரத்தில் உன்னிடத்தில் இருக்கிறதை நீ அறியாவிட்டால் உன்னால கொடுக்க முடியாது. அப்ப அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கா, நிறைய பேர்கிட்ட எல்லாத்திலையுமே இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு போன உடனே ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஒரு சுகத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. நான் அதட்டி ஜெபம் பண்ணிட்டு கிளம்ப போகும்பொழுது அவங்க சொன்னாங்க, பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நான் என் மனைவிக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு டைம் தான் பத்தலை அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன், சுகத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் பிள்ளைன்னு சொன்னால் அது உங்களுடையதுன்றதை நீங்கள் பார்க்காத பட்சத்தில், உங்களிடத்துல இருக்கிறதுன்றதை நீங்கள் பார்க்காத பட்சத்தில் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறப்பிக்க முடியாது. இட் இஸ் ஆல்ரெடி பீன் கிவன். எல்லாம் சொல்லுங்க, சுகம் என்னுடையது. இருக்குன்னு பார்த்தா தான் அதான் பாருங்க, ஆண்டவர் என்கிட்ட சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னார், நீ அல்லாத ஒன்றை உன்னால் பிறப்பிக்க முடியாது. நான் மனுஷன், நான் யாரை பிறப்பிக்க முடியும்? மனுஷனை பிறப்பிக்க முடியும். நான் பூச்சி பிரதர், இது பேர் தாழ்மையே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவராக இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படியாய் வரல, ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கும்படியாய் வந்திருந்தார். இன்னைக்கு புழுன்னு சொன்னா புழுவை தான் நீங்க பிறப்பிச்சிட்டு இருப்பீங்க. அதே ஆவியானவர், திருத்துவத்தின் மூன்றாவது நபர், நமக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணிட்டார். இப்ப நான் சுகவான்னு நான் பார்க்கலன்னா, நான் சுகமாக்கப்பட்டவன் அப்படின்னு பார்க்கலன்னா, இனிதான் எனக்கு சுகம் வரப்போகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன், never you will be healed. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எப்ப நீங்க இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், ஆனா வலிச்சுக்கிட்டு இருக்கு, மூச்சு இழுத்துட்டு இருக்கலாம். ஆனா நீங்க இயேசுவின் தழும்புலான் சுகமாக்கப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, நீங்க யாரா இருக்கிறீங்களோ அப்படிப்பட்டதை உங்களால் பிறப்பிக்க முடியும். நான் சுகவான்னு பார்க்கும் பொழுது நான் சுகத்தை பிறப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. we don't see. இல்லைங்க, நான் வியாதியஸ்தன். நீங்க வியாதியஸ்தன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வியாதியை தான் பிறப்பிப்பீங்க. அதனால தான் உலகம் பார்க்க கூடாது. இந்த வசனத்தை நம்ம பார்த்து தெரிந்து சுகவான்னு பார்த்துட்டு இங்கிட்டு வெளியில போவோம். அங்கிட்டு போன உடனே உலகம் அடிக்கும் பாருங்க, ஒரு அடி ஆஜோ, திருப்பி பிரச்சனைகளை போயிடுவாங்க. அப்படியே திருப்பி உருண்டை புரண்டு அப்படி ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் அப்படி கொடுப்பாரு, ஆமால அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலையின் மத்தியில் சொல்ல தெரியணும், நான் சுகவான். ஆமென். அப்பதான் அதை பிறப்பிக்க முடியும். ஆமென். திஸ் இஸ் வெரி வெரி வைட்டல். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, நீ சொல்றபடி நான் ராஜா தான். நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க, என்னத்தை கொடுக்க? சத்தியத்தை குறித்து சாட்சி. ஏன் அவரால் அதை கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா, அவருக்கு ஒன்று தெரியும், நானே சத்தியம். அவர் அதை அறிந்திருந்தார், அதை அவர் அடையாளம் கண்டு கொண்டிருந்தார். பூமியில் அவர் பிள்ளைகளைப் போலவே மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் நம்ம போலவே வந்தாலும் அவர் தான் யார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவனை வழிந்தோடுகிற விதமாக கொடுக்கவுமே வந்தேன்.
ஆம்பிளிஃபைல அப்படிதான் போட்டிருக்கு. வழிந்தோடுகிற விதமாக கொடுக்க வந்தேன். ஏன் தைரியமா சொல்றாருன்னா, மனுஷனா தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் சொல்றாங்க உங்க அப்பா யோசேப்பு, உங்க அம்மா மரியாள்ன்றாங்க. எந்த ஊர்ல இருந்து? நாசரத்துல இருந்து நன்மை வருமா? நீ என்ன வேணாலும் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டுடா, ஆனா நான் யாருன்னு நான் தான் சொல்லுவேன் அப்படின்னாரு. நானே வழி, சத்தியம், ஜீவன். ஜீவன் அவருக்கு தெரிஞ்சனால தான் ஜீவனை கொடுக்கிறேன்னாரு. இல்லாத ஒன்றை அவரால் கொடுக்க முடியாது. அவர் அல்லாத ஒன்றை அவரால் பிறப்பித்திருக்கவும் முடியாது. அவர் அடையாளம் கண்டு கொண்டார். தேவன் பார்த்தீங்கன்னா பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் நிறைந்ததாக இருக்கும் பொழுது தேவன் உலகத்தில் வந்து சொல்றாரு, வெளிச்சம் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது வெளிச்சம் உண்டானது. ஏன் அவர் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாச்சுன்னு சொன்னா, அவரே வெளிச்சமாய் இருக்கிறார். நீங்கள் அல்லாத ஒன்றை உங்களால் என்ன பண்ண முடியாது? பிறப்பிக்க முடியாது. நாங்கள் காஞ்சனப்பேட்டையில் அந்த சர்ச் டெடிகேஷன் அப்போ அந்த கிராமத்தில் அப்போ பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் வந்திருந்தாங்க அந்த டெடிகேஷனுக்கு. வந்து முதல் எடுத்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது அப்படியே எப்போவுமே ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் மைண்டில் போய் உட்காந்துரும் பாருங்க. அப்போ அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நல்லது தவிர வேறு எதையுமே செய்ய தெரியாது அப்படின்னார். அவர் நல்லது மாத்திரம்தான் செய்வார்னு ஆரம்பித்தார். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், அவர் தீமை செய்யவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தீமை செய்ய தெரியாது, அவருக்கு தீமை செய்ய முடியாது அப்படின்னாரு. நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ ஒரு இளம் விசுவாசி பாருங்க, உட்காந்து யோசித்தேன், அவரால் முடியாத ஒன்று எப்படி இருக்கும்? கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அவர் அல்லாத ஒன்றை அவராலேயே பிறப்பிக்க முடியாதுன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீஸ் அ குட் காட். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 5:14, நீங்களே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்களேன். அவரை வெளிச்சம்னு சொல்ற வரைக்கும் நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் விட்டுட்டு போகும்பொழுது எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். நமக்கு நிறைய நேரத்தில் தெரியல. ஆனா என்ன, அவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார் பாருங்க. நமக்கு பிரச்சனையே கிடையாது. எதுனாலும் ஆண்டவரே ப்ளீஸ் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. எதுவும் நடக்கலைன்னா அவர் ஏனோ செய்யலை, கர்த்தர் சித்தம் அப்படின்ட்டு போயிடலாம் பாருங்க. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. கிறிஸ்தவனுடைய ஃபெயிலியரே அதனால தான். தே டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாத்தையும் சித்தம்ன்றது. ரோட்ல போய் அடிபட்டு செத்தா கூட சித்தம்ன்றது. நீங்களே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் வெளிச்சம்னு சொன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவரையே பார்த்துட்டு நான் ஓடிடுவேன். ஆனா அவர் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாதுதான் இப்ப பிரச்சனையே. கண்ணாடி முன்னாடி போய் நிக்க போகும் பொழுதும் கண்ணாடியும் நம்மளை எப்படிதான் காமிக்குது? வெளிச்சம் மாதிரியா தெரியுது? சொல்லுங்க. இந்த மூஞ்ச பார்த்து வெளிச்சம்னா எங்கிட்டு போறது? அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டவரே. நான்லாம் வெளிச்சம் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஆர்டினரி ஹியூமன் பீயிங் லார்ட். அது தாழ்மை கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது பேர் தான் தாழ்மை. ஆமென். அது அகம்பாவம் கிடையாது பாருங்க. சில நினைக்கலாம் அது அகம்பாவமா பேசுறோம். கிடையாது. Just believe and accept what Jesus has said about me because he is my Lord. You are the light of the world. Hallelujah. அதை பார்க்க ஆரம்பிக்கணும். உங்களை அல்லாத ஒன்றை உங்களால் பிறப்பிக்கவே முடியாது. Amen.